So next question number 2 clear. இப்போ வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு செட் கொடுத்திருக்காங்க. என்ன ஃபார்முலா இருக்குது தெரியுதா? என்ன ஃபார்முலா இருக்குது? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முலா இல்ல, ரோஸ்டர் ஃபார்முலா தான் இருக்கு. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முலா எப்படி செட் பிராக்கெட் வரும்? செட் பிராக்கெட் கொடுத்திருக்காங்க, உள்ள அந்த டெர்ம்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, ரூல்லாம் கொடுக்கல. அப்ப இது என்ன ஃபார்முலா இருக்கு? ரோஸ்டர் ஃபார்முலா இருக்கு இல்லையா? இதை எதுக்கு மாத்த சொல்றாங்க? செட் பில்டர் ஃபார்முலா எழுத சொல்றாங்க. சரிங்களா? அப்ப ரூலா சொல்லணும். இது ரூலா சொல்லணும். எப்படி சொல்லலாம்? நேம் கொடுக்கலாம், a கொடுக்கலாம், x ன்னு சொல்லலாமா? x such that ரைட்டா x is a என்னது root. x is a root of roots வெச்சுக்கலாம். plural ஏன்னா ரெண்டு ரூட் இல்லையா? roots of the equation x square minus 1 equal to 0 சொல்லலாமா? புரியுதா? x that x is the roots of the equation என்னது x square minus 1 equal to 0 இது சொல்லலாம் தானே? இப்போ இப்படி கொடுத்துட்டு உங்கள்ட்ட இது ரோஸ்டர் ஃபார்ம் மார்க்ஸ்னா என்ன பண்ணுவீங்க? இந்த ஈக்குவேஷன் தான் முதல்ல சால்வ் பண்ணுவீங்க. எப்படி இருக்கும்? அப்ப x square minus 1 equal to 0, x square equal to 1, அப்ப x equal to plus or minus 1 என்ன எழுதுவீங்க? minus 1 plus 1. சோ இப்படி எழுதலாம். கரெக்ட்டா? ஓகே. வேற ஏதாவது எழுதலாமா? ஏரியா x belongs to r first. சொல்லலாம் தேவையில்லை. இப்படி சொன்னாலே கன்ஃபார்ம் இதான் ஆன்சர். இல்லனா நம்ம என்ன சொல்லிக்கலாம்? x belongs to கமா போட்டு என்ன எழுதிக்கலாம்? r ன்னு எழுதிக்கலாம். ரியல் நம்பர். புரியுதா? ஆனா x belongs to n ன்னு போட கூடாது. ஏன்னா அப்படி நேச்சுரல் நம்பர் போட்டனா இது மட்டும் தான் வரும், -1 வராது. ரைட்டா? சோ இது ஆன்சர்.